வணக்கம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் விழான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதில் அரசியல் கட்சிகளுக்கு ஓட்டு வாங்குற ஒரு பிரச்சார மேடையாக்கிட்டாங்கங்க. இதில் கேவலம் பாதிரியாருங்க கூட சில பேர் கலந்துட்டு பேசுகிறாரு. ஒருத்தர் தாவேக்காக்கு வாக்களிங்கன்றார், அதாவது முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் விஜய்ன்றார். இன்னொரு ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பக்கம் நில்லுங்கன்றார். என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில்? தாவேக்கான்ற ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கான கட்சி மாதிரி ஒரு நிமிஷமும் அவங்க நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அருமனையில் ஆதவர்ஜன் பேசுகிறான். அதாவது ஜோசப் விஜய் கண்டிப்பாக இங்கே நான் கூட்டிகிட்டு வரேன். இவ்வளோ நாள் நடிகர் விஜய்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் நல்லா கவனிச்சிங்க இந்த வார்த்தையை. என்ன நம்மெல்லாம் தான் இதை கவனிக்கணும். இதுக்கு அதனால தான் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம். இதில் வேற அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டின் எதிர்காலம் விஜய்ன்ட்டு பிஜேபிக்காரன் கூட ஒத்துக்கிட்டாங்களாம். எந்த பிஜேபிக்காரன்டா ஒத்துக்கினது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இதை நீ ஃபஸ்ட்டு அண்ணாமலைக்கிட்ட சொன்னியா? அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு வா. கரூர் துயர சம்பவத்தில் ராகுல் காந்தி முதல்லலாம் பேசினாராம். அவருக்கு தெரியுமா இங்கே என்ன நடக்குதுன்னு? ராகுல் காந்திக்கு இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு அந்த ஆளுக்கு தெரியாது. பாதி நாள் அவர் இந்தியாவில் இல்லை. பார்லிமெண்ட்டில் அவர் பேசுகிற பேச்சு கூத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு விஷயம் சொல்கிறாரு மக்களே, அதாவது விஜய்க்கு பைபிளும் தெரியுமா, குரானும் தெரியுமா. பைபிள்னா கூட ஓகே, குரானும் தெரியுமா. கந்த புராணம் தெரியுமா. நம்மளுக்கு கூட கந்த புராணம் தெரியாது, எனக்கு தெரியாதுங்க கந்த புராணம். ஆனால் அவர் விஜய்க்கு தெரியுமா. இன்னும் ஓவராக கூறாக இருப்பாருங்க ஆதவ் அர்ஜுன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இன்னொரு விஷயம், திமுக அமைச்சரில் இருக்கிற குழந்தை குட்டி கூட விஜய்க்கு தான் ஓட்டு போனேன். ஆதவ் தற்கூரின்றது இதுதான். குழந்தைங்களுக்கு எங்கப்பா ஓட்டு சொல்லுங்கள். நான் ஒன்று சொல்கிறேங்க, தேசியத்தின் பக்கம் நாம் எல்லாம் நின்றோன்னா நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஆட்கள் கூட, அதாவது இந்த திராவிட கும்பல் தாவேக்கா கட்சி கூட எல்லாம் சேர்ந்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சொல்ல தேவையில்லைங்க. வர வர ரொம்ப இவங்க பண்ணுற கூத்தை பார்த்தீங்கன்னா, சிக்கல் சிங்கார வேலர் கோயிலில் ஒரு அர்ச்சகர் அவர் சொல்கிறாரு, ஒருத்தங்க கையில் தாமரை, உங்கள் கையில் தாமரை இருக்கிற மாதிரி அனைத்து உள்ளங்களிலும் தாமரை மலருன்ட்டார். அவர் உடனே சேகர் பாபு பேசுகிறாரு, எப்படி இந்த அர்ச்சகர் அப்படி சொல்லலாம், அவர் மேலே புகார் வந்திருக்கு, துறை நீதியாக நாங்கள் பார்ப்போம், நடவடிக்கைக்கு பார்ப்போம். இப்போ இந்த கூத்தெல்லாம் நடக்குதே, இந்த திமுக அரசாங்கம் என்ன சொல்லும்? சேகர் பாபு நான் கேட்குறேன்.